Hey guys, I'm Haja here and welcome back to Wonder Pets and Aquariums. So guys, என்னுடைய ஆஸ்கர் டேங்க்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை, அதாவது போர் நடந்துட்டு இருந்துச்சு உள்ள. அது வந்து ப்ரீடிங்கான ஒரு போர். அதாவது என்னென்னா இதில் வந்து 2 பேர் இருக்குது. இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரெண்டுமே ஒரு பேர், ரைட் சைடில் இருக்கிறது ரெண்டுமே ஒரு பேர். சரிங்களா? இது ரெண்டுமே இப்போ சண்டை போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கிட்ட போனீங்க, நான் இப்போ கிட்ட போய் எடுத்தேன்னா வீடியோ எடுத்தேன்னா அது வந்து நார்மல் ஆகிடுது. ஸோ அது ஃபுட்டுக்கான க்யூரியாசிட்டி வந்துடுது. ஸோ அதனால் நான் கிட்ட போகல, நான் தூரத்துலேருந்து எடுக்கிறேன். ஸோ இந்த சண்டை எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து லிப்லாக் மாதிரி பண்ணிக்கிட்டு மேலே டாப்பில் வந்து துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது சர்ஃபேஸில் ரெண்டுமே வாயை பிடிச்சிக்கிட்டு துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நான் டக்குன்னு போய்ட்டு லைட் ஆன் பண்ணேன், நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பூந்துருக்கு பார்த்தீங்களா? அந்த பேக்ரவுண்டில் வந்து ஏற்கனவே பேக்ரவுண்ட் நிறைய கேப் இருக்குது, அதுலேருந்து தண்ணி பூந்துருக்கதை நீங்கள் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து இதில் வந்து ரொம்ப அப்பாவியாக மாட்டிக்கிட்டது வந்து கேட்ஃபிஷ் தான். அது வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து ரொம்ப அப்பாவியாக மாட்டிக்கிச்சு. ஸோ நான் வந்து இதை ஒரே டேங்க்கில் வச்சுருந்தேன்னா இதுக்கப்புறமும் செட் ஆகாது. ஏன்னா வந்து இதுக்கப்புறமும் சண்டை அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நானும் வீட்டில் இருக்க மாட்டேன் இல்லையா? ஸோ அதனால் வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக வந்து வேறு டேங்க் மாற்றணும். ஆல்ரெடி என்னுடைய பிரானா டேங்க் வந்து காலியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அதை எடுத்துகிட்டு போய் நான் வந்து பாண்டில் போட்டுட்டேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து அந்த டேங்க் வந்து காலியாக தான் இருக்குது. ஸோ அந்த ரைட் சைடில் இருக்கிற ரெண்டுத்தையுமே, அதாவது அல்பினோவையும் இன்னொரு வைல்டு ஆஸ்கரையும் வந்து கொண்டு போய் அதில் விட்டுடலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து ப்ரீட் பண்ண ட்ரை பண்ணது, நான் எதுவுமே ட்ரை பண்ணவும் இல்லை, எனக்கு அதுக்கான ஆசையும் இல்லை. ஸோ அதுவே ப்ரீட் பண்ணிச்சுன்னா பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து இது ரிமூவ் பண்ணணும். ஸோ அது தவிர்த்து வேறு எனக்கு எந்த ஐடியாவும் தெரியல. நானும் இதிலே வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் என்னால் முடியல. ஏன்னா எனக்கு ப்ரீட் பண்ணுற ஐடியாலாம் எதுவும் இல்லை. அப்படி ப்ரீட் பண்ணோன்னா அதுக்குன்னு தனியாக ஃப்ரைக்கெலாம் கேர் பண்ணணும். ஸோ இந்த இவ்வளோ பெரிய டேங்க் 2 ஃபிஷ்ஷுன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப ஃபிஷ்ஷஸ் இல்லாத மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அதாவது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக வந்து இதை அப்படி ப்ரீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ வேறு சான்ஸும் இல்லை இப்போ. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரைட். ஸோ நான் இப்போது ஆல்ரெடி நான் ஃபிஷ்ஷஸை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பேர் இருக்குது. இந்த பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது பாருங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பறித்து வச்சுருக்கு எல்லாத்தையுமே. அந்த கல்லில் நான் நவுத்திட்டு அது ஆல்ரெடி பறித்து வச்சுருக்கு பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? அந்த மண்ணை வந்து பறித்து வச்சுருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபைட்டிங் பேர். அதாவது மேலே இருக்கிற ஃபிஷ்ஷு தான் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதாவது இன்னொரு மேல் கூட வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ என்னுடைய இன்னொரு பேர் இருந்துச்சு இல்லையா, அது வந்து ஏற்கனவே இருந்த வந்து பிரானா டேங்க்கில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ ஆக்சுவலாக இது நார்மல் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ இது ரெண்டுமே ஒரு பேர். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அது மண்ணை பார்க்குது. அதுவும் இல்லாமல் இது இருக்கு இல்லையா, அதாவது கேட்ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதையும் இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பின்னாடி இன்னொரு ஃபிஷ் இருக்குது பாருங்கள், அது வந்து பனையேறி கெண்டை. அதாவது இங்கிலீஷில் வந்து கிளைம்பிங் கோராமி, நம்ம ஊரில் வந்து பனையேறி கெண்டைன்னு சொல்லுவாங்க. அது பனைமரம்லாம் ஏறும், மழை பெய்யும் போது சர்ன்னு மரத்து மேலே ஏறும்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் சொல்லுவாப்பில்ல இல்லை, அதை நான் ரிவ்யூ போடும்போது சொல்கிறேன். ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ஷு. ஸோ இது திருப்பியும் வந்து மணலை பார்க்குறதுனால என்னோடய கேட்ஃபிஷ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டேங்க்கில். ஸோ இந்த டேங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது 3மே வந்து பெரிய ஃபிஷ்ஷு, அதாவது ஜெயின் ஃபிஷ்ஷு. ஆனால் வந்து இந்த கிளைம்பிங் கோராமி, அதாவது பனையேறி கெண்டை இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் பார்த்தீங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து ஆஸ்கர் வாயில் ஈஸியாக போயிடும். ஆனால் வந்து இது பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா வந்து இது உடம்பு ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். அதனால் வந்து ஆஸ்கர் வந்து முழுங்கிடுச்சுன்னா உடனே துப்பி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அதை முழுங்கவே முடியாது. ஏன்னா செதில்லேருந்து மேலே ஃபின்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே ஒரே முள்ளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.